वेङ्कटाद्रिसमं स्थानं ब्रह्माण्डे नास्ति किञ्चन वेङ्कटेशसमो देवो न भूतो न भविष्यति. ओं नमो वेङ्कटेशाय. திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல் இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். மூகம் கரோதி வாசாலம் அங்கும் லங்கயதே கிரிம் யத் கிருபாதமஹம் வந்தே பரமானந்த மாதவம். करारविन्देन पदारविन्दम् मुखारविन्दे विनिवेशयन्तम् वटस्य पत्रस्य पुटे शयानम् बालं मुकुन्दं मनसा स्मरामि. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. நம்மளுடைய சனாதன தர்மத்தில் பலவிதமான முக்கியமான கிரந்தங்கள் உள்ளன. அதில் ரொம்ப முக்கியமானது வேதம். அவ்வேதத்தில் ஸ்ரத்தயாதேயம் அஸ்ரத்தயாதேயம் என்று தைத்திரிய உபனிஷத்தில் மனிதனானவன் ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். தானத்தை பற்றி சொல்லும்போது ஸ்ரத்தையுடன் கொடுக்க வேண்டும். அஸ்ரத்தயா அதேயம், அஸ்ரத்தையுடன் கொடுக்க கூடாது என்று சொல்லப்பட்டுள்ளது. அடியனுடைய வாத்தியார் இதை பாடம் சொல்லும்போது தேயம் என்ற பதத்திற்கு கொடுப்பது என்று மாற்றம் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து காரியங்களும் ஸ்ரத்தையா செய்தல் வேண்டும் என்று கூறுகிறார். அதே வேதமே ஸ்ரத்தயா அக்னி சமித்யதே ஸ்ரத்தயா ஹூயதே ஹவிஹி ஸ்ரத்தாம் பகஸ்ய மூர்த்த நிவச்சசா வேதயாமசி என்று ஸ்ரத்தா சூக்தம் என்ற ஸ்ரத்தையினுடைய மேன்மையை வேதம் கூறுகிறது. அவ்வழியே பகவத்கீதையில் பார்க்கும்போது அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம் தபஸ்தப்தங் கிருதஞ்சயத் அசதித்யுச்சதே பார்த்த நச்சதத் பிரேத்ய நோ இஹா என்று 17வது அத்தியாயத்தில் 28வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? அஸ்ரத்தயா ஹுதம் தத்தம், ஈடுபாடு இல்லாமல் ஹே அர்ஜுனா ஒரு வேள்வியை செய்வதோ தத்தம் கொடுப்பதோ தபஸ்தப்தம் தபசு செய்வதோ கிருதஞ்சயத் எத்த கிருதம் அப்படின்னா பாக்கி எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் அசத்து அசத்து இது என்று கூறுகிறார். இது சரியான காரியம் கிடையாது. அசத்து இத்யுச்சதே பார்ச்ச, ஹே பார்ச்ச ந சதத் பிரேத்யா நோ இஹ, அந்த செயலானது இந்த லோகத்திற்கும் பிரயோஜனப்படாது, பரலோகத்துக்கும் பிரயோஜனப்படாது என்று சொல்கிறார். அப்படின்னா ஸ்ரத்தையா செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கு. ரெண்டாவது, இது சாமானியனுக்கு எப்படி அன்வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா கிருத்தஞ்ச யத்துன்னு போட்டிருக்கார். எதை செய்தாலும் ஸ்ரத்தையா படணும் அப்படின்னு தெரிகிறது. இதையே வள்ளுவ பெருமாள் என்ன சொல்கிறான்னு பார்த்தோன்னா எனை திட்பம் எய்திய கண்ணும் வினை திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். எத்தகைய உறுதி அவன்கிட்ட இருந்தாலும் எடுத்த காரியத்தை ரொம்ப ஈடுபாடோட செய்யலைன்னா இந்த உலகமே அவனை ஒத்துக்காதான் அப்படின்னு ரொம்ப ஈடுபாடை பற்றி அதான் ஸ்ரத்தா அப்படின்னு சொல்கிறது சம்ஸ்கிருதத்தில். அப்பேற்பட்ட ஸ்ரத்தையுடன் நம்ம எது செய்தாலும் ஸ்ரத்தையுடன் செய்ய வேண்டும் என்று நம்மளுடைய வாழ்வியல் முறையை பற்றி பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார். அப்பேற்பட்ட பகவத்கீதை பாராயணத்திற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை துவங்கலாம்.
श्रीगुरु प्रार्थना। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। श्रीनिवास प्रार्थना। नमः क्षीराब्धिनाथाय वैकुण्ठाचलवासिने मुकुन्दाय नमो नित्यम् अनन्ताय नमो नमः। अथ श्रीमद्भगवद्गीता पारायण संकल्पः। श्रीमदादिवराह क्षेत्रे विराजमानस्य अखिलाण्डकोटि ब्रह्माण्ड नायकस्य श्रीपद्मावती जानेः भगवतः श्रीवेङ्कटेश्वर स्वामिनः दिव्यसन्निधौ जगद्गुरोः श्रीकृष्णपरमात्मनः अनुग्रहेण समस्तप्रपञ्चस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभसम्पत्समृद्ध्यर्थम् श्रीमद्भारतदेशगत तपस्विजन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना। श्रीवत्साङ्गम् महोरस्कम् वनमाला विराजितम् शङ्खचक्रधरम् देवम् कृष्णम् वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधिताम् भगवता नारायणेन स्वयम् व्यासेन ग्रथिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीम् भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना। व्यासम् वसिष्ठनर्तारम् शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजम् वन्दे सुखतातम् तपोनिधिम्। यत्र योगेश्वरः कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। न वेदयज्ञाध्ययनैर्न दानैः न च क्रियाभिर्न तपोभिरुग्रैः एवं रूपः शक्य अहं नृलोके द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीरा। मा ते व्यथा मा च विमूढभावः दृष्ट्वा रूपं घोरमीदृङ्ममेदम् व्यपेतभिः प्रीतमनाः पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य। இப்பொழுது ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகள்
ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை மனதில் வாங்கிக் கொள்வோம். न वेदयज्ञ अध्ययनैः न दानैः न च क्रियाभिः न तपोभिरुग्रैः एवं रूपः शक्य अहं नृलोके द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर मा ते व्यथा मा च विमूढभावः दृष्ट्वा रूपं घोरमीदृन्ममेदं व्यपेतभीः प्रीतमनाः पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य. ஓம் நமோ பகவதே வெங்கடேஷாய. தன்னுடைய அத்தியாச்சரியமான விஸ்வரூபத்தை பார்த்து பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அர்ஜுனனை தெளிவிப்பதற்காக பகவான் 3 ஸ்லோகங்களினாலே அவனை ஆஸ்வாசம் செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஸ்லோகங்களை தான் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இது போன்றதான ரூபத்தை எத்தனையோ மகரிஷிகள் இருக்கா, எத்தனையோ காலங்களாக அவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. உருகி 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 அவள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்படி தபஸ் பண்ணாலும் அவளால் அதை பிரத்யட்சமாக சாட்சாத்கரிக்க முடியல. அதை அவளால் புரிஞ்சிக்கவே முடியல. அவள் அதை இந்த என்ன சொல்கிறது, சுதுர்தர்ஷம் அப்படின்னு அர்த்தம். பார்ப்பதற்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமானது, அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதது. அப்பேற்பட்டதான அத்தியுதமான ரூபத்தை பரமாத்மா இவனுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறான் அர்ஜுனன். ந வேத யஜ்ஞ அத்யயனைஹி ந தானைஹி ந ச கிரியாபிஹி ந ச தபோபிஹி. எவ்வளோ விசேஷங்கள். வேதம்னு அர்த்தம் அறியறதுன்னு அர்த்தம், வித ஞானின்னு அர்த்தம். வேதம்னாலே ஞானம் தெரியுமா உங்களுக்கு? என்னமோ வேதம்னா நமக்கு வேண்டாததுன்ற மாதிரி நிறைய நினச்சிட்டு இருக்கோம். இப்போ துஷ்பிரச்சாரங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு லோகத்தில். சனாதன தர்மத்திற்கு எதிரான பிரச்சாரங்கள் அதிகமாக இருக்குது. அந்த பிரச்சாரங்களை சனாதனிகளே நம்பிக்கையுடன் பார்ப்பது தான் வேடிக்கையாக இருக்குது. ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதில் என்னமோ இருக்குது சார், அவள் சொல்கிறது சரிதானே, அவள் கேட்குறது கேள்வி சரிதானே என்பதாக நம்ம நினச்சிட்டு இருக்கோம். காரணம் என்னென்னா, அடிப்படையான அறிவு நமக்கு நம்முடைய சனாதன தர்மத்தில் இல்லை. ரெண்டாவது என்ன அப்படின்னா, சனாதனம்ன்றதான பேரில் இப்போ என்னென்னமோ வேறு வந்துடுது. அந்த கல்ச்சரே மாறி போயிடுது. அது மாதிரி ஒரு லூசுத்தனமான ஒரு கல்ச்சர் வந்துடுது. அதை பார்த்தாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது நமக்கு. இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணதுக்கு மன்னிக்கணும், வேறு வழி இல்லை. ஏன்னா புரிந்து கொள்வதற்கு ஃபோக்கஸ்டு மைண்ட் இல்லை. பரம்பரையாக எந்தை தந்தை தம்மூத்தப்பன் 7 படிகால் தொடங்கின நமக்குன்னு வழிகாட்டிகளான பெரியோர்கள் இருக்கிறான். அந்த வழியில் தான் நம்ம போனமே தவிர்த்து புதுசாக கிளம்புறவாள்லாம் பிடிச்சுன்னு நாம் அவள் பின்னாடி போகக்கூடாது. சனாதனம்ன்றதான பேரில் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிடுவாவா. அப்படிலாம் நம்ம பண்ணினோம்னா நம்ம ஏதோ பாதை மாதிரி போய்டும். அப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு மீண்டு வர முடியாது. தப்பான மருந்துகளை சாப்பிட்டு உடம்பெல்லாம் கெட்டு போச்சுன்னா திருப்பி ரெக்கவர் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நம்மளை அந்த தேகத்தை மறுபடியும் ரெக்கவரி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். அந்த மாதிரி தான் இது. இப்போ அறியறதுன்னு அர்த்தம். வேதம்னா ஞானம்னு அர்த்தம். ஞானம்னா அந்த ஞானம், நிறைய ஞானத்தை சம்பாதிச்சுட்டேன், பூர்ணமாக வேதத்தை அத்தியனம் பண்ணியிருக்கேன், நிறைய ஞானத்தை சம்பாதிச்சிருக்கேன்னா அதனால் பரமாத்மாவை பார்த்துட முடியுமா? ந கர்மனா ந பிரஜயா தனேன தியாகேனைக்க அமிர்தத்வமான சோகு என்பதாக பின்னாடி சொல்ல போகிறார். இதெல்லாம் வேதத்தில் வரக்கூடிய வாக்கியங்கள். நிறைய இருக்குன்னா எல்லாம் நிறைய இருக்குன்றதுனால எல்லாம் கிடச்சிருமான்னு. பரமாத்மா சாட்சா்காரம், பரமாத்மாவுடைய ஒரு அனுகிரக விசேஷம் கிடைக்கணும்னா அது ரொம்ப பெரிய விசேஷம். அது ந வேத ந யஜ்ஞ ந அத்தியன. வேதத்தினாலேயோ யஜ்ஞத்தினாலேயோ அத்தியனத்தினாலேயோ இவ 2 அர்த்தம் பண்ணிக்கணும். நம்ம சரியாக அதை புரிஞ்சுக்கணும் இல்லையா? இந்த ஒரு ரூபத்தை ஒன்றை தவிர்த்து மற்ற யாருக்கும் நான் இதுவரை காண்பித்ததே இல்லை. வேதார்த்த ஞானம், யாகம், அத்தியனம். இந்த அர்த்த ஞானத்துடன் வேதத்தை அத்தியனம் செய்வது என்பதுதான் கீழே சொல்லப்பட்டது இருக்கு இல்லையா? இவையெல்லாம் அறிந்திருப்பதனால் மட்டுமே பார்த்துவிட முடியாது. இதே 11ஆம் அத்தியாயத்தில் கீழே அடுத்தது சொல்ல போகிறான். நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன அப்படின்னா இல்லையோ, இது அடுத்தது பக்தியாது அனன்யா சக்கியா அப்படின்ன போகிறான். அதுக்கு மேலே சுதுர்தர்ஷம் இதம் ரூபம் திருஷ்டவானசி என்மம. இதான் மாற்றி நாம் திருப்பி இதை கீழே மேலே எல்லா விதத்துலையும் நாம் பார்த்துட்டே இருக்கோம். பார்க்க முடியாது, அடைய முடியாது, யோசிக்க முடியாது, பேச முடியாது, மற்றவர்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. இதையெல்லாம் அர்ஜுனா என்னிடத்தில் பார்த்தாயே, அதற்கு என்ன காரணம்? மயா பிரசன்னேன தவார்ஜுன இதம் ரூபம். ஹே அர்ஜுனா,
இதம் ரூபம், இந்த ரூபத்தை மயா பிரசன்னேன, பிரசன்னேன மயா, உன்னிடத்தில் பரம கிருபை உடையவனாக, உன்னிடத்தில் மிகுந்த பிரேமை கொண்டவனான என்னுடைய சங்கல்பத்தினால் தான் உனக்கு கிடைத்ததே தவிர்த்து ஆத்ம யோகாத்து, என் சங்கல்பத்தினால் உனக்கு அது கிடைச்சது, என் சங்கல்பத்தினால் உனக்கு கிடைத்தது. இதற்கு அடுத்தது கீழே 51, 52, 52, 53 முதலான ஸ்லோகங்களில் சுதுர்தர்ஷம் இதம் ரூபம் திருஷ்டவானசி என்மம தேவா அப்பி அஸ்ய ரூபஸ்ய நித்தியம் தரிசனகாங்ஷினா, தேவதைகள்லாம் காத்துட்டு இருக்கா, எப்போ எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும், எப்போ எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அவள் காத்துட்டு இருக்கா. வேதத்தினாலேயோ யஜ்ஞத்தினாலேயோ தானத்தினாலேயோ தபஸினாலேயோ இதை பார்த்து விட முடியாது, என்னிடத்தில் பக்தி இருந்தால் மட்டும்தான் இயலும் என்று காண்பிக்கிறார் சுவாமி தேசிகன். திருவஹீந்திரபுரம் தேவநாத பெருமாளிடத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் தேவாதிராஜன், அந்த பெருமாளிடத்தில் எத்தகையது ஒரு ஈடுபாடு சுவாமி தேசிகனுக்கு உண்டோ அதே மாதிரி ஒரு ஈடுபாடு திருவஹீந்திரபுரம் தேவநாத பெருமாள் விஷயத்தில் தேசிகனுக்கு உண்டு. அந்த தேவநாதன் விஷயமாக பல ஸ்தோத்திரங்கள் அருளி செய்திருக்கிறார். அதில் தேவநாயக பஞ்சாஷத் என்று தேவநாயகனின் துதி பாடல் 50 ஸ்லோகங்கள் அடங்கிய ஒரு ஸ்தோத்திர விசேஷம் தேவநாயக பஞ்சாஷத் என்று பெயர். ஏ ஜன்ம கோட்டி விருபார்ஜித சுத்த தர்மாக தேஷாம் பவச்சரண பக்திரதீவ போக்யாக त्वज्जीवितैः त्रिदशनायक दुर्लभैस्तैः आत्मानमप्यगतयः स्वयमात्मवन्तौ. हे தெய்வநாயகா, உன்னுடைய திருவடிகளையே இடைவிடாமல் சிந்தனை செய்வதான பக்தி யோகம் இருக்கே, அது அவ்வளவு கஷ்டம், அது அவ்வளவு சுலபத்தில் கிடைக்காது. தைலதாராவர விச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபம்னு நிரந்தரமாக பரமாத்மாவுடைய திருவடியே தியானம் பண்ணுறதுன்றது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. உன்னுடைய திருவடிகளை இடைவிடாமல் சிந்தித்தலாகிற பக்தி யோகம் செய்வது அவ்வளவு எளியது ஒன்று அல்ல. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், கோடிக்கணக்கான பிறவிகளில், இதுக்கு முன்னாடி கோடிக்கணக்கான பிறவிகளில் பலபடியாக பரமாத்மாவை ஆராதித்திருந்தால் மட்டும்தான் இப்பொழுது அவனை ஆராதிக்கக்கூடிய பாக்கியதாதிசயம் கிடைக்கும். அது சில பேருக்கு தான் வாய்க்கிறது, எல்லாருக்கும் கிடைக்கிறதா? கிடைக்கல. அத்தகைய மகாத்மாக்கள் தான் உயர்ந்த பக்தி செய்து உன் திருவடியின் பெருமையை அவர்கள் அடைகின்றார்கள். அப்பேற்பட்டதான பாகவதர்கள் ரொம்ப கஷ்டம், சட்டுன்னு கிடைச்சிருவாளா? அதாவது இதை உணர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாகவதோத்தமர்கள் கிடைப்பதே அரிது என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஏ ஜன்ம கோட்டிபிகி உபார்ஜித சுத்த தர்மாகானர், பல கோட்டி ஜன்மாக்களில் அவர்கள் உயர்ந்த பக்தி யோகத்தை செய்திருக்க வேண்டும். நிஷ்பிரயோஜனமாக, நிஷ்பிரயோஜனம்னு அர்த்தம் நிஷ்காமியம்னு அர்த்தம், பிரயோஜனம் இல்லாமல் அர்த்தம் பண்ணக்கூடாது. நிஷ்காமியம், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பகவத் அனுபவம் மட்டும்தான் தங்களுக்கு பிரயோஜனம், அதுதான் புருஷார்த்தம் என்பதான ஒரு எண்ணத்துடன் அவர்கள் அதை செய்ய வேண்டும். அப்படி கோட்டி 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 ஜென்மங்களில் பண்ணியிருந்தால் தான் இந்த ஜென்மத்தில் பரமாத்மாவுடைய திருவடி தியானம்ன்றது சித்திக்கும்னா. நம்ம கதையெல்லாம் என்ன கதை, நம்ம கதையெல்லாம் பாகவதத்தில் குந்தி ஸ்துதி என்பது ரொம்ப பிரசித்தமானது இல்லையா? குந்தி தேவி பாகவதத்தில் முதல்ல வரக்கூடிய முதல் ஸ்கந்தத்தில் முதல்ல வரக்கூடிய ஸ்துதியே குந்தி ஸ்துதி தான். நல்ல சிறப்பான வேதாந்த ஞானத்துடன் குந்தி தேவி பகவானை ஸ்தோத்திரம் பண்ணுறான். ஏ பெருமாளே, எல்லாரும் உன்னை சேவிச்சிட முடியுமா? எல்லாருக்கும் உனக்கு காட்சி கிடைக்குமா? நான் கண்ணை முடிந்து காதில் பஞ்சை வச்சுட்டு அப்படி தியானம் பண்ணுறேன், அப்படி கதவெல்லாம் சாத்தியாச்சு, எல்லாத்தையும் போட்டு லாக் பண்ணியாச்சு, டோன்ட் டிஸ்டர்ப்னு போர்டு போட்டாச்சு, ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சாச்சு, நான் உட்காந்துட்டேன்னா தியானம் சித்திக்குமானா? தியானம் சித்திக்காது. யோகத்தினால, யோகாபியாசத்தினால யாருக்கு மனசு நல்ல தெளிந்து இருக்கிறதோ அப்பேற்பட்டவர்களுக்குத்தான் நீ தோன்றுவாய். நான் கீழே சொன்ன அர்த்தம் தான். பல ஜென்மாக்களில் நிஷ்காமியமான கர்மாக்களை செய்தவர்களுக்குத்தான் மனசில் ஒரு தெளிவு உண்டாகும். அவர்கள்தான் பகவத் சரணாரவிந்தத்தை தியானம் செய்வதற்கு அருகர்கள். அப்படி அவர்கள் சிந்தனை செய்யும் பொழுதுதான் அவர்களுடைய மனசில் பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் தோன்றும். அதனால தான் 6 வயசில் துருவனுக்கு அப்படி சித்திச்சுது. 6 வயசில் துருவ சுவாமிக்கு அது சித்திச்சுது. யோகம் செய்யாமல் உட்கார்ந்துன்னு நான் இதை பண்ணுறேன், அதை பண்ணுறேன், அப்படி பண்ணுறேன், இப்படி பண்ணுறேன், பெருமாள் எனக்கு கிடச்சிடுவார், பெருமாள் எனக்கு சேவை சாதிப்பார், எனக்குள்ள பெருமாள் உட்கார்ந்துருக்கார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் அது சரிப்பட்டு வராது.
ததா பரமஹம்சானாம் முனீனாம் அமலாத்மனாம் பக்தி யோக விதானார்த்தம் கதம் பஷ்யேமஹி ஸ்திரியா. ஸ்திரியானா இங்கே பெண்கள்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. ஸ்திரியானா இந்த பக்தி செய்வதற்கு அருகதையற்றவர்கள், பல பிறப்புகளில் உன்னை ஆராதிக்காதவர்கள், திடீரென்று வந்த ஞானம் கைவரப் பெற்று உன்னை ஆராதிப்பதற்காக ஆசை கொண்டு உன்னை பிரத்யக்ஷீகரிப்பதற்கு யார் விரும்புகிறார்களோ அவர்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ உன்னை பரமஹம்சர்களான மகான்கள் தான் எப்பொழுதும் தியானம் செய்கிறார்கள். பரிசுத்தமான மனசினால உன்னை அவர்கள் காண்கிறார்கள். மற்றவர்கள் மாயாஜவனிகாச்சன்னம் அஜ்ஞாதோக்ஷஜமவ்யயம் நலக்ஷசே மூடதிருஷாः நட்டோ நாட்டியதரா யதா நட்டோ நாட்டியதரோ யதா நட்டோ நாட்டியதரா யதா. அழகான திரை கட்டி நர்த்தனம் நாட்டியம் ஆடுபவன் ஸ்டேஜில் ஒவ்வொரு ஸ்க்ரீனுக்கு டக்கு டக்கு டக்குன்னு அதை மறைச்சி மறைச்சி ஆடுறானோ இல்லையோ, சீன் மாற்றுறானோ இல்லையோ, அந்த மாதிரி நட்டோ நாட்டியதரா, அந்த நாட்டியம் ஆடுபவன் அந்த மாற்றிக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்சிக்க முடியல. அவன் எப்படி சேஞ்ச் பண்ணுறான், எப்படி அந்த ஸ்க்ரீனை போடுறான், டக்குன்னு அப்படி வர்றது, அந்த ஸ்க்ரீன் போகிறது தான் பார்க்குறோம், அதுக்குள்ளே சீன் மாறுறது, அப்போ வேஷம் மாறுறது, என்னடா இவன் தான் போனா இவன் எப்படி வந்திருக்கான்னு தெரியல. அது போல் பெருமாள் டக்கு டக்கு டக்குன்னு மாற்றின்னு இருக்கார், மாறின்னு இருக்கார். இதெல்லாம் நிஜாவதார மர்மமுலுன்னு தெளிசின வாலிக்கு நீ வலையஞ்சிதேமகோ ராமானர் தியாக பிரம்மம். உன்னுடைய அவதாரத்தின் மர்மத்தை ரகசியத்தை அறிந்தவர்களை நீ ஏமாற்ற முடியாது. மகான்கள் தான் அந்த அவதாரத்தின் ரகசியத்தை மேன்மையை உணர்ந்தார்கள். ஹே அர்ஜுனா, மனித உலகத்தில் இப்போ ஏற்பட்டதான உருவம் பெற்ற என்னை பக்திமானான சிறந்த பக்திமானான உன்னை தவிர்த்து அல்லது பக்தியற்றவர்களால் மற்றவர்களாலே இது காண முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னார். வேத யஜ்ஞ அத்தியனைகி நாம் பரமாத்மா, வேதார்த்த ஸ்ரவணம், யாகம், வேதாத்தியனம் என்னது அர்த்தத்துடன் கேட்கப்பட்டதான வேதம் அப்படின்றதுனால அதை தெரிஞ்சின்றாலும் பிரயோஜனம் இல்லை. அதை பிரயோஜனப்படுத்தணுமே கிரியை, ஹோமம் முதலான கிரியைகளினாலேயும். ஏவம் ரூபா அகம் அப்படின்னார். யதாவஸ்திதா அகம், இப்போ ஏற்பட்டதான ரூபத்தை உடையவனான நான் இல்லையா. அப்போ என்னுடைய திருமேனி எத்தகையது? மனிதர்களுடைய திருமேனியைப் போல பிராகிருத்தமானது அல்ல. ரத்தம், மாம்சம், சதை இவற்றினாலே ஏற்படுத்தப்பட்டதா? இது அப்ராகிருத்தம். உன்னை போன்றதான பக்திமான்களினால் மட்டும்தான் அறிய முடியும். தமேதம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. நிஷ்காமியமான வேதாத்தியனம், நிஷ்காமியமான யஜ்ஞம், நிஷ்காமியமான தானம், நிஷ்காமியமான தபஸ் இவற்றினால்தான் என்னை அறிய முடியும். தமேதம் வேதானுவச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி. இந்த பிராமண சப்தம் இங்கே ஜாதியை குறிக்கல. யாரோ சிலர் பிராமணர்களாக பிறந்தால் மட்டும்தான், பிராமின்ஸுக்கு மட்டும்தான் நினச்சிக்க வேண்டாம். பிரம்மத்தை அறிபவர்கள் அப்படின்னு அர்த்தம். பிரம்மத்தை அறிய ஆசைப்படுபவர்கள் அல்லது பிரம்மத்தை அறிவதற்கான உயர்ந்த தவத்தை செய்பவர்கள். யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன. புரிகிறதா? அப்போ என்ன பண்ணணும்? இந்த ஒரு வார்த்தைக்கும் அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கா மாதிரி தோன்றுறது. நாகம் வேதைஹி ந தபசா ந தானேன ந யஜ்ஞேன ந அத்தியனேன பரமாத்மா சொன்னான். இங்கே யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன விவிதிஷந்தி என்று வாக்கியம் இருக்கு. அப்போ இந்த வாக்கியத்திற்கும் அந்த வாக்கியத்திற்கும் முரண்பாடு தோற்றுவதை போல நமக்கு தோன்றும். கேள்வி புரிஞ்சுக்கோங்க திருப்பி. வேதத்தினாலேயோ யஜ்ஞத்தினாலேயோ தானத்தினாலேயோ தபஸினாலேயோ என்னை அறிய முடியாது என்று பரமாத்மா சொல்லியிருக்கிறான். ஆனால் ஒரு ஸ்ருதி வாக்கியம் தமேவம் வேதானுவச்சனேன பிராமணா விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன என்று சொல்லுகிறது. அப்போ இந்த கிருஷ்ணன் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைக்கும் அந்த ஸ்ருதி வாக்கியத்திற்கும் முரண்பாடு தோன்றுகிறதே. வேதாத்தியனத்தினால பகவானை அடைய முடியாது என்று பகவான் சொல்லுகிறான். வேதாத்தியனத்தினால பகவானை அடையலாம் என்று இந்த ஸ்ருதி வாக்கியம் சொல்லுகிறது. தபஸினால என்னை அடைய முடியாது என்று பகவான் சொல்லுகிறான். தபஸினால என்னை அடைய முடியும் என்று இந்த ஸ்ருதி வாக்கியம் சொல்லுகிறது. அப்போ ஸ்ருதிக்கும் இதற்கும் முரண்பாடு தோற்றுவது, ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் வருதே அப்படின்னு தோணும். உண்மையில் இதை ஆராய்ந்து பார்த்தோம்னா கேவல வேதாத்தியனத்தினாலேயோ
கேவல தபஸ்னாலேயோ கேவல யஜ்ஞத்தினாலேயோ கேவல அர்த்த விஞ்ஞானத்தினாலேயோ, இந்த இடத்துல கேவல சப்தம் சம்ஸ்கிருத கேவலம், தமிழ் கேவலம் இல்லை. படு கேவலமாக ஒரு விஷயம் இருக்குது, அவர் ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறார், அந்த அர்த்தம் இல்லை. கேவலம்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு அர்த்தம் இந்த கேவல சப்தத்திற்கு. வெறும் வேதாத்தியனத்தினால, வெறும் அர்த்த சிரவணத்தினால, வெறும் யஜ்ஞத்தினால பண்ண முடியாது. காமிய பலன்களில் ஆசையில்லாமல் பகவத் பிரீத்தியர்த்தமாக அந்த பாவத்தை அறிந்து செய்வது என்று அர்த்தம். புரியுதா? அப்ப பக்தியின்றி வேதாத்தியனம் பண்ணாலோ, பக்தியின்றி யஜ்ஞ யாகாதிகள் பண்ணினாலோ ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஹே அர்ஜுனா, மாதே வியதாம் மாச்ச விமூಢ பாவः திருஷ்ட்வா ரூபம் கோரம் ஈத்ருமமேதம் வியபேதபீஹி பிரீதமனாः புனஸ்த்வம் ததேவ மே ரூபமிதம் பிரபஷ்ய. மாதே வியதா மாச்ச மூடபாவா. ஹே கோரம், பயங்கரமாக இருக்கு, அதிபயங்கரமாக. ஈத்ருக் இதம் மம ரூபம், என்னுடைய இந்த உருவத்தை நீ பார்த்தாயேயானால், இவ்வளவு பெரியதான என்னுடைய ரூபத்தை நீ பார்த்தாயேயானால், அதை பார்க்கறதுனால திருஷ்டுவா தே வியதா மா, வியதான அர்த்தம் ஒரு பயம், ஒரு ஃபியர் ஃபேக்டர்னு அர்த்தம். ஐயோ வாசுதேவா, உன்னை பார்த்தா பயமாக இருக்கே, இதுவரையும் நான் இப்படி பார்த்ததே இல்லையே, உன்னுடைய சௌமிய ரூபத்தை நீ காண்பிக்கணுமே, ரொம்ப பயங்கரமான எனக்கு சேவை சாதிக்கிறாயே, நான் ஏதாவது அபச்சாரம் செய்து விட்டேனோ வாசுதேவா, எனக்கு புரியவில்லையே என்று அர்ஜுனன் பயந்து நடுங்கினான் அல்லவா. நீ இதை பார்த்து பயப்படாதே. ஏன்னா விமூடபாவா, உனக்கு பயம் மயக்கம் எதுவும் வர வேண்டாம். இது வேற யாராவதான்றானா, பெருமாள் தான் வந்திருக்கார். ஆனால் ஏன் பெருமாள் இப்படி இருக்கார்? எப்பொழுதுமே பிரசன்னம் சிரிச்சுட்டு, ஒருத்தர் நமக்கு ரொம்ப வேண்டியவர், ஒரு லாஃபிங் ஸ்பேஸ், எப்போதும் சிரிச்சுட்டு இருப்பார், எது கேட்டாலும் சிரிப்பார், எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் பண்ணுவார், அழகாக பேசுவார். அப்பேற்பட்டவர் திடீர்னு பயங்கர கோபத்தோடு ஆட்டானா தெரிஞ்சுக்க வேண்டாமா? வியபேத பீஹீனர், அச்சம் விலகணும். முதல்ல அச்சம் தவிர், பீஹின்னு அர்த்தம் பயம், வியபேத பீஹின்னு அர்த்தம் பயம் போகணும். பிரீத்தமனாக, அடுத்தது மனசில் அன்பு, ஒரு பிரீத்தி உண்டாகணும், மனசில் ஒரு சந்துஷ்டி ஏற்படணும். ததேவ இதம் மே ரூபம் புனகா தொம் பஷ்ய, அத்தகைய என்னுடைய இந்த ரூபத்தை மீண்டும் பார். மீன்ஸ் என்ன அர்த்தம்? பெருமாள் திருப்பி தன்னுடைய சௌமிய ரூபத்திற்கு மாறுறான். உக்ர ரூபத்தில் பெரிய விஸ்வரூபத்தை எடுத்து பயங்கரமாக தன் வாய்க்குள்ள எல்லாரையும் சம்ஹரிப்பவனாக, நாக்கில் வாயிலிருந்து ரத்தம் வழிந்து கொண்டு கடவாயால் நக்கிக் கொண்டு எல்லோரையும் கடித்து கொன்று கொண்டிருக்கக்கூடிய அந்த மிருத்யு ரூபமாக, விஸ்வரூபமாக, உக்ர ரூபமாக, பிரம்மருத்ராதிகள் பயந்து நடுங்கும் ரூபத்தை காண்பித்தவனான பெருமாள். அர்ஜுனா பயப்படாத, பயப்படாத, டோன்ட் வரி, நான் தான் ஒன்றும் பயப்படாத. அம்மா குழந்தைய மிரட்டுறா, அந்த அம்மா என்ன பண்ணுறா, குழந்தைக்கு அன்போட சாதம் போடுறா, அது கொஞ்சம் அமகலம் பண்ணுறது, அடம் பிடிக்கிறது, அப்படின்றது, வாயை திறக்க மாட்டேன்றது, வாய்க்குள்ளே சாதம் போக மாட்டேன்றது, இல்லை வாயில் சாதம் வச்சா அந்த சாதம் அப்படியே வச்சுட்டு இருக்கிறது. கொஞ்சம் கோவம் வந்தது அம்மாவுக்கு, என்ன பண்ணுறேன் பார், ஒன்று அடிக்கிறேன் பார், குத்துறேன் பார் அப்படின்னு கொஞ்சம் கண்ணை உருட்டுறான். என்ன பண்ணுறா, கண்ணை உருட்டுறான். அப்படி கொஞ்சம் மூஞ்ச ஒரு கண்ணை வந்து உருட்டி ஒரு கோபத்தை காமிச்சு அப்படின்னோடனே அந்த குழந்தைக்கு அழுகு வந்துடுத்து, அப்படின்றது பயம் வருது. ஐயோ அம்மா என்னவோ பண்ணுறாளேன்னு உடனே அம்மாவுக்கு மனசு அடங்கி போயிடுச்சு. ஐயோ குழந்தை பயந்துடுத்து போவோம், சரி ஒன்றும் இல்லை அம்மா ஒன்றும் இல்லை சம் அப்படின்ட்டு அதை எடுத்து அப்படி கண்ணத்தோட கண்ணை வச்சு கொஞ்சி அதுக்கு ஒரு முத்தா கொடுத்து அதை கொஞ்சி அதை சமாதானப்படுத்துகிறா பாருங்க. ஏன்னா அது பயந்து போயிடுத்து, மிரண்டு போயிடுத்து, கை காலெலாம் உதறது, அதுக்கு வாயெல்லாம் அப்படியே தடுமாறுறது, சாப்பிட்ட வாயில் இருக்கிற சாப்பாடு அப்படியே புறக்கேறிடுது அந்த குழந்தைக்கு. உடனே அம்மா சௌமிய ரூபத்தை காமிக்கிறோம். பிரத்யட்சமாக பார்க்குறதால நம்ம நித்தியம் இல்லையா? இந்த பகவத்கீதையை சொல்லிட்டு எல்லாருக்கும் சாதம் ஊட்டுறோமோ இல்லையோ, அதனால் வியபேத பீஹி புரித்தமனாக புனஸ்துவம் ததேவமே ரூபமிதம் பிரபஷ்ய. ஓணம் சரி அர்ஜுனா பயப்படாத. யார் எப்பேற்பட்டவன்? காண்டீபத்தை தூக்கி டங்குன்னு அடிக்கிறவன், சவ்யசாச்சன் வலதுகைன்னு எல்லாரையும் போட்டு தள்ளுறவன். அந்த அர்ஜுனன் இப்போ பயந்துட்டான், நடுங்கிறான், உடம்பெல்லாம் உலர்ந்து போச்சு, கை காலெலாம் உலர்ந்து போச்சு, உதறது இன்னும் புரியல, நாக்கெல்லாம் உலர்ந்து போச்சுன்னா கவலைப்படாதே நம்ம பெருமாள். அதனால் வியபேத பீஹி பிரீத்தமனா, அந்த உனக்கு அச்சம், அந்த பயம் போகி என்ன மனசில் ஒரு சந்துஷ்டி ஏற்பட்டு, ததேவ இதம் மே ரூபம் புனகா தொம் பஷ்ய, அதே என்னுடைய இந்த சுரூபத்தை, அழகிய வடிவத்தை நீ மீண்டும் பார்ப்பாயாக அப்படின்னர்.
என்ன அர்த்தம்? மிக பெரியதா, பயங்கரமா, மிக அத்தியாச்சரியமாக, நினைத்து பார்க்க முடியாத, பார்த்தாலேயே மனசுக்குள்ள ஒரு அச்ச உணர்வை தோற்றுவிப்பதாக, பிரமிக்கக்கூடியதாக, இது யாரு என்பதாக யோசிக்க வைப்பதாக, இப்படியெல்லாம் பலபடியாக தோற்றும் இந்த ரூபத்தை விடுத்து அவன் பிரார்த்தித்தபடியே சாரதியாக பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன்னின்றானே, சிற்றவை பணியால் முடி துறந்தானே, திருவல்லிக்கேணி கண்டேனே என்று கையில் அப்படி கோம்பு வச்சுட்டு, ரைட் ஓகே, குதிரை ஓட்டுற சவுக்கா இருந்து, ஐயா வாங்க ஐயா, ஐயா அதோ கதவை திறக்கிறேன் ஐயா, ஐயா வண்டியில் ஏறி உட்காருங்க ஐயா, அப்படி ஒரு டிரைவர் எப்படி இருப்பான்? ஒரு டிரைவர் எப்படி இருப்பான் இல்லையா? அந்த மாதிரி என்ன சாதாரணமாக நீ இப்போ பாருலாம். மேபி அர்ஜுனன் கண்ணை கூட மூடிட்டானான்னு தெரில. யூஸ்வலாக நாமெல்லாம் தான் என்ன பண்ணுவோம், கோவிலுக்கு போய் பெருமாளை சேவிக்கச்சு அப்படி கற்பூர ஆர்த்தியாச்சு அப்படின்னுவோம். ஏன் சுவாமி கஷ்டப்பட்டு 4 மணி நேரம் 5 மணி நேரம் க்யூவில் நின்று ஒரு க்ஷணம் பெருமாளை தரிசிக்கிறதுக்கு டைம் கிடைக்குமான்னு பார்த்தா எதிர வந்து பெருமாள் சேவை சாதிக்கச்சே கண்ணை மூடிண்டா என்ன பிரயோஜனம்? அதுவும் அத்தியந்தம் சௌமிய ரூபம். திருவேங்கடமுடியானுடைய திருமேனி எப்பேற்பட்டது, என்ன அழகு, என்ன அழகா திருவாபரணங்கள், என்ன அழகான புஷ்பமாலைகள், என்ன அழகான ஆச்சரியமான அந்த சஞ்சந்தன பூச்சுகளோடு பெருமாள் சேவை சாதிக்கிறான். தோமால சேவை சேவிக்கிறோம் இல்லையா? ஒவ்வொரு புஷ்பமாக மாலையை எடுத்து பெருமாளுக்கு தோமால சேவா தோமால சேவான்னு பாட்டு பாடிட்டு அந்த பெருமாளுக்கு அழகான புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறான். அப்புறம் பெருமாள் திருவாபரணங்கள் சமர்ப்பிக்கிறான். அப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? அதை கிட்ட போய் சேவிக்கச்சு நல்லா கண்ணை மலர்த்தி, ஆஹா பெருமாள் இன்றைக்கி ரோஜா புஷ்பம், இன்றைக்கி மல்லி புஷ்பம், இன்றைக்கி தாமரை புஷ்பம், இன்றைக்கி செம்மங்கி புஷ்பம் அப்படின்னு அந்த திருமேனியில் புஷ்பங்கள் எவ்வளோ அழகாக சாற்றப்பட்டிருக்கு. இன்றைக்கி பச்சை வஸ்திரம், இன்றைக்கி நீல வஸ்திரம், இன்றைக்கி மஞ்சள் வஸ்திரம், இன்றைக்கி வெள்ளை வஸ்திரம், இன்றைக்கி சிகப்பு வஸ்திரம்னு அந்த வஸ்திரம். அதுக்கப்புறம் பெருமாள் இன்றைக்கி இந்த பதக்கம் அட்டிகை சாத்திட்டுருக்கார், பதக்கம் சாத்திட்டுருக்கார், வங்கி சாத்திட்டுருக்கார், மாட்டல் சாத்திட்டுருக்கார், ஜிபிக்கி சாத்திட்டுருக்காருன்னு அதெல்லாம் சேவிக்கணும். கண்ணை வளர்த்தி சேவிக்க வேண்டாமா? பயங்கரமாக அந்த ராட்சசன் வந்தால் பூத்த பிரேத பிசாச்சங்கள் வந்து ஓயோயோ அப்படின்ட்டு கண்ணை பார்ப்போம், அப்படி கண்ணை முடிப்போம். பார்க்கக்கூடாத ஒரு காட்சி, ரோட்டில் போகிறோம், ஏதோ ஆபாசமான ஒரு காட்சி, அதை பார்க்கலாம். சி தள்ள எடுத்து ராமா ஏடகுண்டல வாடா வெங்கட்ரமணா கோவிந்தா 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 அப்படின்னு பெருமாளை சேவிச்சுட்டு போகிறோம் கண்ணை நினச்சிட்டு. வெங்கட்டாராயண ரோட்டில் போய் பாருங்க. மெட்ராஸில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் வந்து வெங்கட்டாராயண ரோட்டில் இருக்குது. அந்த பக்கம் இப்போ எக்கச்சக்கமான டிராஃபிக் இருக்கும். யாராக எப்பேற்பட்டவனாக இருக்கட்டும், அந்த காரில் போச்சே அப்படி திரும்பி அந்த பெருமாள் அப்படி சேவை யாராலும் ஒரு தடவை எட்டி பார்ப்பான். அப்படி கார்லேருந்து காரில் போச்சே, பைக்கில் போச்சே, பஸ்ஸில் போச்சே கூட என்ன பண்ணுவான், அங்கே நல்லா சேவையாகும், யாரும் மறைக்கலாம் சேவையாகும். டக்குன்னு அப்படி ஒரு விஷயம் எட்டி பார்ப்பான். அந்த ஒரு க்ஷணம் பெருமாளை சேவிக்கிறதே எவ்வளோ ஆனந்தம். அதே இந்த பக்கம் பார்த்தா ஏதோ ஆபாசமான ஒரு வஸ்து, ஏதோ சினிமா போஸ்டர் விட்டுருக்கான், இல்லை வேறு ஏதோ நடக்க தலை எழுத்து அப்படின்னு பெருமாள் ஸ்ரீனிவாசனை சேவிச்சுட்டு அந்த பக்கம் திரும்பலாமோ? அந்த மாதிரி பார்க்கக்கூடாத பார்த்தா பயம், பார்க்கக்கூடாத பார்த்தா அருவருப்பு, பார்க்கக்கூடாத பார்த்தா ஒரு மயக்கம் இல்லையா? பார்க்க வேண்டியதை பார்த்தாலே இப்படி வருமானார். அது பயங்கரத்தை பார்த்து பயந்துட்டான். அர்ஜுனன் வந்து பெருமாள் ஏதோ விஸ்வரூபம் காமிக்க போகிறார், ஜாலியாக நம்ம என்ஜாய் பண்ணலான்னா மிருத்யு தேவதையாக இருந்து எப்படிலாம் உபசம்ஹாரம் பண்ணுறார் எல்லாரையும். இத்தனை கோஷ்டியை என்ன மாதிரி பெருமாள் வாயில் போட்டு விழுங்குறார். அதுக்கப்புறம் பிரம்மருத்ராதிகள்லாம் கிட்ட வரத்துக்கு பயந்து நடுங்கிட்டு இருக்காவா? கஸ்ய பிப்யதி தேவாஷ்ச ஜாதரோஷஸ்ய சயுகேனர் வால்மீகி ராமாயணத்தில் தெரியுமா? ராமனுக்கு கோபம் வந்துருத்துனா அவன் கிட்ட இருக்கிறதுக்கு தேவர்கள்லாம் கூட பயப்படுவாளே. நிருசிம்மாவதாரத்தில் பெருமாளை எடுத்த உக்ர ரூபத்தை பார்த்து தேவர்கள்லாம் பயந்தாளே. பார்க்கிறோமே நம்ம இந்த ரூபத்தை. இப்போ அர்ஜுனன் யார்? இந்திரன் சிறுவன் முன் தேர் முன் நின்றானேனர். இந்திரன் சிறுவன் யார்? அர்ஜுனன் தானே. இந்திரனுக்கு பிள்ளை தானே, வாசவ மைந்தன் தானே அர்ஜுனன் இல்லையா? அப்போ அவனுக்கு தேவதா சாநித்தியம் இருக்கோ இல்லையோ? குந்தி தேவியினுடைய மந்திர பலத்தினால பிறந்தவன் தானே அர்ஜுனன். அதனால அவனுக்கு அந்த தேவதை சம்பந்தம் உண்டோ இல்லையோ? பார்த்தான், பயந்தான். பூத பிரேத பிசாச்சங்கள் பயந்து ஓடுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், சுவாமி பெருமாளே ஸ்தானே ரிஷிகேச தவ பிரகீர்த்தியா ஜகத் பிரகிருஷ்யத்யனுரஜ்யதேச்ச ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காஹ. ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? முக்கியமான மந்திரம் இது. அப்பேற்பட்டதான அந்த ஸ்லோகத்தை சொல்லி பெருமாளை சேவிச்சானே. ஜகத் பிரகிருஷ்யத்யனுரஜ்யதேச்ச, சாதுக்களுக்கெல்லாம் சந்தோஷம் ஏற்படுறது, மகான்கள்லாம் கொண்டாடுறா, ஜெய் விஜய் பவான்னு சொல்கிறா, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பெருமாளை போற்றுகிறார்கள், பாடுகிறார்கள், நர்த்தனம் ஆடுகிறார்கள், ஆனந்தம் அடைகிறார்கள். மற்றவர்கள்லாம் சர்வே நமஸ்யந்தி ச சித்த சங்காக ரக்ஷாம்சி பீதானி திசோ திரவந்தி, பயந்து நடுங்கி இந்த அசுர கூட்டங்கள்லாம் தலை தெறிக்க 4 பக்கமும் ஓடுறது, நிற்க மாட்டேன்றது. பெருமாளுடைய சரவருஷம் பவருஷான்னு அவனுடைய
அற்புதமான வில்லிலிருந்து புறப்பட்ட சரக்கூட்டங்கள் என்ன பண்ணிது? எல்லாத்தையும் நசுக்கி தோல்லையோ, எல்லாரும் நாலா பக்கமும் ஷதறி ஓடினாலும் இல்லை. ஒரு காக்கா கூட்டம் இருக்கு, அது நடுவில் ஒரு கல் எரிஞ்சா என்ன பண்ணும்? எல்லா காக்காவும் 10 பக்கமும் பறக்குமா இருக்கும். அந்த மாதிரி ஓடிட்டு இருக்காளே, அந்த மாதிரி நம்ம பார்க்கிறோமே. இப்படி பார்த்த பொழுது அர்ஜுனனுக்கு சற்றே பயம் ஏற்பட்டது. சற்றே தன் கண்களை அவன் மூடிக்கொண்டான். உடம்பு நடுக்கத்தை அடைந்தது. அப்புறம் பெருமாளை பிரார்த்திச்சுன்னா, என்ன பண்ணுறது பெருமாளே, எனக்கு புரியலையே, இந்த மாதிரி ஒரு ரூபத்தை பார்த்து நான் நடுங்கிறேனே, எனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணக்கூடாதுன்னு 3 ஸ்லோகங்களினாலே கிருஷ்ணன் அர்ஜுனனை கன்வின்ஸ் பண்ணுறான். மீண்டும் இந்த ரூபத்தை, நான் பழைய ரூபத்தை உனக்கு காண்பிக்கிறேன். ஆனால் ஒன்று அர்ஜுனா, மற்றவர்களுக்கு கிடைக்க அரியதான ஒரு அத்தியாச்சரியமான ரூபத்தை உனக்கு இன்றைய தினத்தில் நான் சேவை சாதித்து காண்பித்திருக்கிறேன். சேவை சாதித்திருக்கிறேன் நான் வருவான். புரியுதா? மாதே வியதா மாச்ச மூடபாவா அப்படின்னார். வாண்டா, பயப்படாத, பயப்படாத, பயங்காத, என்ன எது நினச்சுன்னு தெரியாமல் குழம்பாத. திருஷ்டுவா ரூபம் கோரம் இதிருக்த மமேதம், இதை பார்த்துட்டு என்னன்னு பயப்படாதே என்று இந்த ஸ்லோகங்களினாலே பெருமாள் அர்ஜுனனுக்கு ஒரு ஆஸ்வாசத்தை அளித்தான் என்று முடிக்கிறார். நவேத யஜ்ஞாத்யயனைஹி ந தானைஹி ந சக்ரியாபிஹி ந தபோபிருக்ரைஹி ஏவம் ரூபஹ சக்ய அஹம் ந்ருலோகே द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीर माते व्यथा मा च विमूढभावः दृष्ट्वा रूपं घोरभीदृङ्ममेदं व्यपेतभीः प्रीतमनाः पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य. ஸ்ரீமதே பகவதே பாஷ்யகாராய நமஹ. இப்பொழுது அடியேன் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லுங்க. நவேத யஜ்ஞாத்யயனைர் ந தானைஹ ந வேத யஜ்ஞாத்யயனைர் ந தானைஹ ந சக்ரியாபிர் ந தபோபிருக்ரைஹ ந சக்ரியாபிர் ந தபோபிருக்ரைஹ ஏவம் ரூபஸ்ய அஹம் ந்ருலோகே ஏவம் ரூபஸ்ய அஹம் ந்ருலோகே द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीरा द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीरा माते व्यथा मा च विमूढभावः माते व्यथा मा च विमूढभावः दृष्ट्वा रूपं घोरमीदं ममेदं दृष्ट्वा रूपं घोरमीदृङ्ममेदं व्यपेतभिः प्रीतमनाः पुनस्त्वं व्यपेतभिः प्रीतमनाः पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य. तदेव मे रूपमिदं प्रपश्य. இப்பொழுது இந்த ஸ்லோகங்களை நாம் அனைவரும் சேர்ந்து பாராயணம் செய்வோம். न वेद यज्ञाध्ययनैर्न दानैर्न चक्रियाभिर्न तपोभिरुग्रैः एवं रूपः शक्य अहं नृलोके द्रष्टुं त्वदन्येन कुरु प्रवीरा माते व्यथा मा च विमूढभावो दृष्ट्वा रूपं घोरमीदृङ्ममेदम् व्यपेतभिः प्रीतमनाः पुनस्त्वं तदेव मे रूपमिदं प्रपश्य. தெய்வத்தை ஆராதிக்கும் உன்னதமான வழிகளில் ஒன்றாக இருப்பது நாம சங்கீர்த்தனம். அதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்கிறது என்றால், தியாயேன் நாராயணம் தேவம் ஸ்நானாதிஷு ச கர்மசு பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்ய துஷ்கிருதஸ்யேதி வை ஸ்ருதிஹி. வேதமே டைரக்டாக சொல்கிறது. ஸ்நான பானம் போஜனம் இத்தியாதி செயல்களில் தியாயேத் நாராயணம் தேவம், நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லிண்டே சாப்பிடணுமா, சொல்லிண்டே குளிக்கணுமா, சொல்லிண்டே ஜலம் குடிக்கணுமா, சொல்லிண்டே நடக்கணுமா, சொல்லிண்டே அனைத்து காரியங்களும் செய்யணுமா, நாராயண நாராயண நாராயணான்னு சொல்லணும்னு சொல்கிறது. பிராயஷ்சித்தம் ஹி சர்வஸ்யா, எல்லாத்துக்கும் பிராயஷ்சித்தமாக இந்த தியானம் இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. துஷ்கிருதஸ்யேதிஹி வைஸ்ருதிஹி, ஸ்ருதி டைரக்டாக சொல்கிறது. பெரிய பெரிய பாபங்களுக்கு பிராயஷ்சித்தமாக இந்த நாராயண தியானம் தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்பேற்பட்ட நாம சங்கீர்த்தனத்தை இப்போது நாம் எல்லாரும் கேட்கலாம். नारायण नारायण जय जय गोविन्द हरे ॐ नारायण नारायण जय जय गोपाल हरे नारायण नारायण जय जय गोविन्द हरे ॐ नारायण नारायण जय जय गोपाल हरे ॐ नारायण नारायण जय जय गोविन्द
हरे हरि नारायण नारायण जय जय गोपाल हरे हरि नारायण नारायण जय जय गोपाल हरे मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त मूषिकवाहन मोदकहस्त चामरकर्ण विलोकित सूत्र चामरकर्ण विलोकित सूत्र वामन रूप महेश्वर पुत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्न विनायक देवा नमस्ते विघ्न विनायक देवा नमस्ते जय 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 जानकी रमण जानकी रमण जय 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 विभीषण चरण विभीषण शरण जय विभीषण शरण विभीषण शरण जय सरोरुह चरण सरोरुग चरण जय सरोरुह चरण जय सरोरुग चरण जय दीन करुणा जय दीन करुणा जय 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 लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय लोक शरण्य जय बंद कारुण्य जय भद्र कारुण्य जय बंद कारुण्य जय भद्र कारुण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय दिव्य लावण्य जय जगत्पुण्य जय जगत्पुण्य जय जय पाप संग विदार पाप संग विदार पंक्ति मुख संहार पंक्ति मुख संहार पंक्ति मुख संहार पंक्ति मुख संहार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार श्रीपते सुकुमार सीता विहार सीता विहार जय जय
गो गोप गोपी जनमध्य समसं गोपी जनमध्य समसो गोप जनमध्य समसं गोपी जनमध्य समसं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं गोपं भजे गोकुलपूर्णचन्द्रं जय जय இந்த பாராயண நிகழ்ச்சியில் இதுவரை நாம் செய்த ஸ்லோகங்களில் ஏதேனும் அக்ஷரதோஷம் ஏற்பட்டிருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு சுவாமியிடம் க்ஷமா பிரார்த்தனை செய்வோம். अथ क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते। अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि। अथ लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। சுவாமியோட பரிபூர்ண கிருபை கிடைக்கிறதுக்காக மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. अथ मङ्गलम् श्रियः कान्ताय कल्याणनिधये निधयेऽर्थिनाम् श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्। विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।